நானே செய்த பெப்பர் சிக்கன். இன்னைக்கு இந்த வீடியோ வரும் சூன். நான் செய்து இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறது. ஃபாஸ்ட்டாக செய்யலாம், 25 நிமிஷம் செய்யலாம். இல்லையா சிக்கன் வெட்டுறா வருங்க, இப்படி தான் உடைக்கணும். சில்லியா வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக 2 போர்ஷனாக வச்சிட்டா. ஏன்னா நாங்கள் 1/2 கிலோ தான் செய்வோம், 1.5 கிலோ வரும் அந்த சிக்கன். 1/2 கிலோ செய்யிட்டு மிச்சம் எடுத்து வச்சா மிச்சம் எல்லாம் கட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருவா. நான் உட்காந்து சமைக்கிற மாதிரி. வாங்க பெப்பர் சிக்கன் செய்வோம். வீல் சேரை ரைஸ் பண்ணிக்கிட்டு பக்காவாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சில்லியா அதுக்குள்ளே பேனெல்லாம் ரெடி பண்ணி ஹீட் பண்ணி வச்சுட்டா. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. என்ன பெப்பர் சிக்கனுங்கிற எண்ணெய் வேணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி. எண்ணெய் பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போடுங்க. நான் ஒரு 2.5 வெங்காயம் போட்டிருக்கேன். இது ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்க சிக்கனுக்கான வெங்காயம். எல்லாம் நான் எடுக்கிற மாதிரி சில்லியா எல்லாம் பக்கத்துலேயே வச்சுருவா. அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவா. அப்போ தான் எனக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணி ஒன்று போனால் எடுத்து பின்னாடி வச்சுருவா. ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக வச்சுருவா. எல்லாத்தையும் செட்டப்பை எனக்கு எடுக்கிற மாதிரி சமைக்கிற பாருங்க. ஏன்னா மேலகள் தெளிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளராக செஞ்சுருவோம். வெங்காயத்துக்கு மேலே உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு சாட்டே பண்ணி கலர் மாறி வந்தப்போ இந்த கலர் வரும்போது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. அது முடிஞ்சவொடனே பச்சை வடை போனோடனே தக்காளியை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு அளவுக்கு பண்ணிக்கோங்க. சூட்டை கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ தனியாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அப்படியே தண்ணி போட்டு அப்படியே சாட்டே பண்ணுங்கள். அந்த பச்சை வாடை போன பிறகு சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு அப்படியே நல்லா எல்லாம் ஃபுல்லாக மசாலா எல்லாம் சிக்கனில் ஏறுற மாதிரி பண்ணுங்கள். தண்ணி ஊற்றாதீங்க. இதுலேயே பண்ணிவிட்டு கரம் மசாலா போட்டு பெப்பர் போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் ஒரு 10 to 15 மினிட்ஸ். ஏன்னா யூகேல இருக்க சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். 10 to 15 மினிட்ஸில் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி டு ஈட். இப்படி வந்திருக்கோம். 15-20 மினிட்ஸ் இருக்குமா? 20 மினிட்ஸில் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். இதே நீங்கள் கிரேவிலேருந்து எடுத்து இது கறி எடுத்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பரை போட்டு இந்த சிக்கன் குழம்புல இருக்க சிக்கனை போட்டு சாட்டே பண்ணிங்கன்னா பெப்பர் சிக்கன், ட்ரை பெப்பர் சிக்கன் வந்துடும். ரெஸ்டாரண்ட் அப்படி தான் செய்வாங்க. நானே செய்கிறேன், நீங்கள் செய்ய மாட்டிங்களா? ஈஸி. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொத்தமல்லி தான் இல்லை, கொத்தமல்லி இருந்தால் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி டு ஈட். சமைச்சிட்டேன், கையலம்பியாச்சு, ஏப்ரனை கழட்டியாச்சு. டியூட்டி ஃபினிஷ். சில்லி அதுக்குள்ளே ரைஸ் வச்சுட்டா. எப்படா இருக்குது பெப்பர் சிக்கன்? நல்லாக்கா? அவ்வளோதானா? நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு நான் செய்த மாதிரியே நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.